கிடைத்த செய்தி முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அப்போலோ மருத்துவமனை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இன்று அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? ரத்திகா, சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலையானது தற்போது தொடர்ச்சியாக அவர் கழிக்கப்பட்டு வரும் சிகிச்சையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தொடர்ச்சியாக மருத்துவர்களின் குழு கண்காணிப்பில் உள்ளதாகவும் அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் உடல்நிலையை பொறுத்தவரை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து வருவதாகத்தான் இந்த அறிக்கையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த அறிக்கையை பொறுத்தவரை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் இது 7வது அறிக்கை. நேற்று அறிக்கையானது செய்திக்குறிப்பானது வெளியிடப்பட்டது. இன்று மீண்டும் அதே போன்ற ஒரு செய்திக்குறிப்பை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகமானது வெளியிட்டுள்ளது. அதாவது தொடர் கண்காணிப்பில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா உள்ளார். அவருக்கு கடந்த சில நாட்களாகவே அளிக்கப்பட்டு வரும் அந்த சிகிச்சையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் அவருடைய சிகிச்சையை தகுந்தவாறு மேற்கொண்டு வருவதாகவும் தான் இந்த செய்திக்குறிப்பின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நேற்றைய அறிக்கையை பொறுத்தவரை பல்வேறு முக்கியமான தகவல்கள் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆழமாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்ததை அடுத்து அந்த அறிக்கைக்கு அடுத்தபடியாக இன்றைய அறிக்கையில் நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த அடிப்படையில் சிகிச்சையானது, அதாவது பல்வேறு இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. அந்த நோய் தொற்றுக்கான சிகிச்சையானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. லண்டன் மருத்துவர் பல்வேறு விதமான அறிவுரைகளை வழங்கியுள்ளார். அவருடைய அறிவுரைகளைப்படி மருத்துவ குழுவானது ஒரு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று நேற்றைய முன்தினமும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அந்த மருத்துவ அறிக்கையான வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய அறிக்கையின் அடிப்படையில் நேற்று வெளியிடப்பட்டுள்ள அந்த சிகிச்சை பல்வேறு விஷயங்கள் குறித்து சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக முதல்வர் ஜெயலலிதா தற்போது குணமடைந்து வருவதாகத்தான் இந்த செய்திக்குறிப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்திகா, ஸ்டாலின், முதலமைச்சருக்கு தொடர்ந்து என்ன மாதிரியான சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டு வருகிறது, அது குறித்து சொல்லியிருக்கிறார்களா இன்று? ரசிகா, அதாவது என்ன மாதிரியான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்த தகவல்கள் இன்றைய அறிக்கையில் இல்லை. ஆனால் நேற்றைய அறிக்கையை பொறுத்தவரை தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு ஒரு சில நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. அந்த நோய் தொற்றின் காரணமாகத்தான் தற்போது வரை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த நோய் தொற்றுவை போக்குவதற்கான நடவடிக்கைகளில் அந்த சிகிச்சையை தொடர்ச்சியாக மருத்துவ குழுவானது மேற்கொண்டு வருகிறது. லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான அறிவுரைகளை அப்போலோ மருத்துவர் குழு வழங்கியுள்ளார். அவருடைய அறிவுரைப்படி மருத்துவர் குழுவானது சிகிச்சையை தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த சிகிச்சையின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக நேற்றும் அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டது. அதாவது நோய் தொற்றை போக்குவதற்கான அனைத்து வகையான சிகிச்சைகளை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் செய்து வருவதாகத்தான் நேற்றைய அடிப்படையில் தான் இன்றைய அறிக்கையும் தற்போது பார்க்கப்படுகிறது. அதாவது அந்த சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த சிகிச்சையின் காரணமாக கடந்த 2 நாட்களாகவே அந்த நோய் தொற்றுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் காரணத்தினால் அந்த சிகிச்சையின் பலனாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா குணமடைந்து வருவதாகத்தான் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்திகா, ஸ்டாலின், முதலமைச்சர் தொடர்ந்து மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறாங்க. எவ்வளவு நாட்கள் தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டும், அவர் ஏதாவது செய்தியில் வெளியிட்டிருக்கிறாங்களா? ரத்திகா, அதாவது தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை கடந்த 22ஆம் தேதி இரவு அனுமதிக்கப்பட்டால் இன்றோடு 13 நாட்கள் தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக 22ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டுள்ள அந்த மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராயப்பட்டன. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாகத்தான் பல்வேறு நுணுக்கமான தகவல்கள் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்படும் இந்த மருத்துவ அறிக்கையில் வெளிப்படுத்தி வந்தன. குறிப்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட், அதாவது இந்த மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருப்பதாக அந்த அறிக்கையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த மூச்சு திணறலுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் சிகிச்சை அது தேவைப்படும் சிகிச்சை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகத்தான் நேற்றைய முன்தினம் வெளியிடப்பட்டுள்ள அந்த மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இன்னும் சில நாட்கள் அவர் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூற அறிவுறுத்தியுள்ளதாகத்தான் அந்த மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா எத்தனை நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு தகவல்கள் இந்த மருத்துவ அறிக்கையில் இல்லை. இருந்த பொழுதிலும் இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு நிச்சயமாக மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து அவருக்கான சிகிச்சையானது மேற்கொள்ளப்படும் என்றுதான் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகா, இன்று முதலமைச்சரை பார்ப்பதற்காக அதிகாரிகள் அமைச்சர்கள் தரப்பில் யாரும் வந்திருக்கிறார்களா? அதை பற்றி விவரங்கள் எதுவும் உங்களிடம் இருக்கா?
ரத்திகா, அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்தது. தினந்தோறும் அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு வருகிறார்கள். இன்று கூட தமிழக அமைச்சர்களான பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களாகட்டும், அதே போல வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு உள்ளிட்ட ஒரு சில அமைச்சர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் குழுவிடம் தினந்தோறும் செய்யப்பட்டு வரும் சிகிச்சை தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்களை கேட்டு வருகிறார்கள். அந்த தகவல்களை பெற்று வெளியே இருக்கும் மருத்துவமனைக்கு வெளியே இருக்கும் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பல்வேறு விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். தினந்தோறும் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டதும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்துதான் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை கூட தற்போது கூட ஒரு சில அமைச்சர்கள், முக்கியமாக தங்கமணி வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் கூட மருத்துவமனைக்கு வருவதை நம்மால் காண முடிந்தது. ரத்திகா, அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை இன்றைய வருகை எப்படி இருக்கிறது ஸ்டாலின்? அதிமுக தொண்டர்களின் வருகை என்பது கடந்த சில நாட்களாகவே குறைவாகத்தான் உள்ளது. அதாவது கடந்த சில நாட்களாக இந்த உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருந்ததால் அதிமுக தலைமை நேரடியாக தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம் என்ற மருத்துவமனைக்கு வர வேண்டாம் என அறிவித்தது. அதன் அடிப்படையில் அவர் சொந்த ஊருக்கு சென்று விட்டனர். ஆனால் சென்னையை சேர்ந்த ஒரு சில தொண்டர்கள் மட்டுமே தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மட்டுமே தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு வருவதும், ஒரு சில தொண்டர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து முக்கிய நிர்வாகிகளை சந்திப்பதும், அமைச்சரிடம் தகவல்களை கேட்பதும், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் எவ்வாறு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து பல்வேறு விதமான தகவல்களை அவர்கள் தினந்தோறும் கேட்டறிகிறார்கள். ஆனால் அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட அந்த 2 நாட்களுக்கு இருந்த அந்த அளவுக்கான தொண்டர்களின் கூட்டம் என்பது அடுத்தடுத்த நாட்களில் மிகவும் குறைவாகவே இருந்தது. தற்போதைய நிலையிலும் தொண்டர்களின் வருகை என்பது சற்று குறைவாக தான் காணப்படுகிறது. ஸ்டாலின், முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலைக்கு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அப்போலோ மருத்துவமனை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.